10,000 பேர் பார்த்தா எவ்வளவு கிடைக்கும்? 1 மில்லியன் தாண்டா எவ்வளவு கிடைக்கும்? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்பதான் 9 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அரௌண்ட் 90,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க உங்கள் சேனலில் அப்படின்னு காமிக்குது. ஸோ நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்காக வீடியோ பண்ணீங்கன்னா உங்கள் வீடியோவில் எந்த ஆட்ஸும் வராது. சேனல் மானிட்டைசேஷன். ஸோ நான் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நம்மளோட சேனல் அதிகமாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24% வயசுக்குள்ளே இருக்கவங்க அதிகமாக பார்க்குறாங்க. ஸோ இதை வச்சு உங்களோட ஆடியன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ண முடியும். ஸோ உங்கள் வீடியோவில் இருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ட்ரிம் பண்ணுறது, அது மாதிரி கட் பண்ணுறது அப்படின்னா கூட இந்த எடிட்டர் ஆப்ஷனில் போய் உங்களுடைய வீடியோவில் இருக்கிற இதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஹெல்ப் ஃபார் ரிவ்யூவில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன அப்ரூவ் பண்ணாமல் இருக்கிற கமெண்ட்ஸ் வரும். ஸோ இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ரூவ் பண்ணுறதுனா அப்ரூவ் பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கேன். ஒரு மூணு வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் தங்கம் வந்து என்னோட ஃப்ரெண்டு அண்ட் அவர் வந்து 2 யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்காரு. டெக்னிக்கலா ஒண்ணு போகுது, இன்னொன்னு வந்து என்டர்டைன்மெண்ட் பேசிஸ்ல ஒண்ணு போகுது. அண்ட் ரெண்டுக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. அரௌண்ட் 90,000 இருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு என்ன டவுட்னாலும் யூடியூப் சேனல் பத்தி அவரு உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுவாங்க. அப்படியே நீங்க உங்களோட யூடியூப் சேனல்ல என்னெல்லாம் அந்த அனலிட்டிக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, நம்மள எந்த கண்ட்ரில இருந்தெல்லாம் பாத்திருக்காங்க, எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, எத்தனை எவ்வளோ வாட்ச் டைம், டோட்டல் வாட்ச் டைம் எவ்வளோ, அண்ட் இப்போ ஒருத்தர் 1000 பேர் பார்த்தா எவ்வளவு நம்மளுக்கு ரெவென்யூ கிடைக்கும், 10,000 பேர் பார்த்தா எவ்வளவு கிடைக்கும், 1 மில்லியன் தாண்டா எவ்வளவு கிடைக்கும், அந்த கூகுளோட அனலிட்டிக்ஸ் அது இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் தெரியுமா ஒரு ஸ்கிரீனு. ஷேர் பண்றேன், ஒரு 1 மினிட் தான் ஷேர் பண்றேன். அது அப்படியே கோ த்ரூ பண்ணா நல்லா இருக்கும். யூடியூப்ல போய் இங்க சிஸ்டம்ல போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த ரைட் சைட் கார்னர்ல இங்க ஒரு ஐகான் இருக்கும்ல, அக்கௌண்ட் ஐகான். ஆமா சார். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் தெரியுதா? ஆமா சார், இருக்கு, ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுல கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்க சேனலோட டிராஷ்போர்டுக்கு எடுத்துட்டு வந்துடும். சரியா? ஸோ இதுல தான் பேசிக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும், உங்களோட சேனலை பத்திய எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல தான் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஓவரால் லைக் உங்களுடைய லாஸ்ட் வீடியோவோட பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோ டு சேனல் அனாலிட்டிக்ஸ் போனீங்கன்னா உங்களோட சேனலோட மொத்த டீட்டெயில்ஸும் தருவாங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் போயிருக்கு எல்லாமே காணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எனக்கு இந்த இடத்துல வந்து நம்ம உங்களுக்கு கிளியராக தெரியுதா மவுஸ் எங்கே மூவ் ஆகுதுன்னு? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து லாஸ்ட் எவ்வளோ டேஸ்க்கு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக போனீங்கன்னா உங்களுக்கு 28 டேஸ் காமிக்கும். ஸோ இந்த 28 டேஸில் பார்த்தீங்கன்னா 769K வியூஸ் போயிருக்கு, 28,003K வாட்ச் ஹவர்ஸ் போயிருக்கு. ஸோ 18,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. ஸோ இது பக்கத்தில் ஒரு டிக்கு, இங்கே ஒரு டிக், இங்கே ஒரு டவுன் ஏரை கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக் இருந்துச்சுன்னா லாஸ்ட் மந்தோட அப்படியே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ வியூஸும் வாட்ச் டைம் எல்லாமே லாஸ்ட் மந்த் இருந்த அளவுக்கு அப்படியே ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த டவுன் ஏரோ வந்துச்சுன்னா சப்ஸ்கிரைபரோட கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் மந்த்ல வந்து எனக்கு லாஸ்ட் மந்த் விட 647 சப்ஸ்கிரைபர் வந்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னு காமிக்குது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.4 6.8K வரைக்கும் மந்த்லி சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யுவர் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ அப்படின்னு போட்டு எதுவுமே போடல. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க உங்கள் சேனலில் அப்படின்னு காமிக்குது. ஓகே, இப்போ கரண்ட்டாக லைக் லாஸ்ட் 48 ஹவர்ஸில் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு இது. ஓகேவா? ஸோ அந்த வியூஸோட லைக் ஒவ்வொரு மணி நேரத்துக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 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 இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 ஹவரில் எவ்வளோ போச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்துங்க, எஸ்டர்டே 9 to 10 எத்தனை வியூஸ் போயிருக்கு, காலைல 6:30 7:30 எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, அது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட்டு உங்களுக்கு 48 டேஸில் வந்து உங்களுக்கு 48 ஹவர்ஸில் வந்து எந்த இது வந்து அதிகமான வியூஸ் போகுது அப்படிங்கிறத இந்த இது காமிக்கும். ஓகேவா? ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் எவ்வளோ வியூஸ் போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியூஸ் கவுண்ட் கொடுத்துருப்பாங்க.
அவங்க பார்க்குறோட டைமோட ஆவரேஜ் டியூரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு 2,62,200 வியூஸ் போயிருக்குன்னா லாஸ்ட் 28 டேஸில் அது ஆவரேஜாக எல்லாரும் பார்த்த டியூரேஷனாக ஆவரேஜ் எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா 2.29 நிமிஷம் போயிருக்கு. ஸோ இது ஓவரால் வீடியோ லென்த்தில் பார்க்கும்போது 74% பார்க்குறாங்க. ஸோ இப்போ 4 நிமிஷம் வீடியோன்னா 2.5 நிமிஷம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதை வச்சு ஒரு வீடியோ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? ஸோ இந்த வீடியோ இங்கே கீழே வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட லென்த்து வந்து கம்மியான டியூரேஷன் பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 45 செகண்ட் தான் பார்த்துருக்காங்க. மொத்தமே 150 வியூ தான் போயிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு வந்து இந்த இடம் பிடிச்சிருக்கு, இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த செக்ஷன் வீடியோ செக்ஷன்ஸ் போவோம். இந்த வீடியோ செக்ஷனில் போனோம்னா நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணது இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டோரிஸ் எதுவும் போட்டிங்கன்னா இங்கே வரும். ஸோ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் தான் இது எல்லாமே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வீடியோ பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குல்ல, ஸோ இதை செலக்ட் ஆல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆப்ஷன்ஸ் வரும். எடிட் பண்ணுறது, பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்கில் வச்சுருக்கீங்களா ப்ரைவேட்டில் வச்சுருக்கீங்களா அப்படின்னு. ஸோ இதில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனால உங்களுக்கே தெரியும். அன்லிஸ்டட்னா நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் யாருக்காவது காமிக்கும், இல்லைனா யாருக்குமே காமிக்காது. அந்த பர்டிகுலர் லிங்க்கில் போய் பார்த்தா தான் காமிக்கும், மற்ற யாருக்கும் காமிக்காது. ஸோ பப்ளிக்னா நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணால் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் போகலாம், யார் வேணால் எங்கேருந்து வேணால் பார்க்கலாம். கூகுளில் சர்ச் பண்ணால் காமிக்கும், அன்லிஸ்டடில் போட்டிங்கன்னா சர்ச் பண்ணாலும் காமிக்காது. ப்ரைவேட்னா ஒன்லி ஃபார் யூ, லைக் யாராலையும் அதை பார்க்க முடியாது, நீங்கள் ஷேர் பண்ணாலும் அதை பார்க்க முடியாது, ப்ரைவேட்டில் இருக்குன்னு சொல்லிடும். பட் ஆனால் அந்த ப்ரைவேட்டில் இருந்தாலும் லைக் அவங்களுக்கு நீங்கள் லிங்க் அனுப்புறீங்க, ப்ரைவேட்டில் இருக்கு அசஸ் தாங்கன்னு அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்கன்னா மறுபடியும் நீங்கள் அலோவ் கொடுத்தீங்கன்னா அவங்களாலையும் பார்க்க முடியும். நீங்கள் மட்டும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் இங்கே பாருங்கள் காப்பிரைட் கிளைம். காப்பிரைட் பார்த்தீங்கன்னா 2 வகையாக இருக்குது, காப்பிரைட் கிளைமு அல்லது காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. ஸோ காப்பிரைட் கிளைம்னா அடுத்தவங்க கண்டென்ட்டை வந்து யூஸ் இல்லை பரவாயில்ல யூஸ் பண்ணிட்டோம் ஓகேவா, அதுக்கு பேர் தான் காப்பிரைட் கிளைம். ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் வயலேஷன் ஆக்டிவ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் 1 out of 3ன்னு இருக்கா. ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னன்னா நீங்கள் அடுத்தவங்க கண்டென்ட்டை யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் அதனால் நீங்கள் அவங்க வந்து உங்களுடைய எனக்கு அந்த இப்போ வந்து நான் வந்து ஒரு டாக்டர் பர்ன் அப்படிங்கிற ஒருத்தரோட வீடியோக்கு லிரிக்ஸ் போட்டிருந்தேன் தமிழ் சேனல். அவர் வந்து இந்த வீடியோ போட்டது பார்த்தீங்கன்னா 2018 போட்டிருக்கேன். பட் ஆனால் அப்போ அவர் காப்பிரைட் ஸ்ட்ரைக் தரல. பட் ஆனால் இப்போ ரீசண்டாக ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து இது வந்து உங்களோட ஓன் கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்மிட் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் தரலாம். அப்படின்னா இது வந்து என்னோட கண்டென்ட் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக அதுக்கு இப்போ என்ன சொல்கிறது ஒரு கேஸ் வந்துச்சுன்னா இது இல்லை நாங்கள் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இது சப்மிட் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன். இல்லைனா கான்டாக்ட் கிளைமெண்ட். ஸோ இப்போ நம்ம கான்டாக்ட் கிளைமெண்ட் போனோம்னா இப்போ இந்த சேனலோட மெயில் ஐடி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மெயில் ஐடியில் அவங்கள பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி கிளைம் பண்ணியிருக்கீங்க, ரிமூவ் பண்ணுங்கள், நாங்கள் எதுவும் ஆன் பண்ணல அப்படின்னு கேட்கலாம். ஸோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் நார்மலாக எதுக்காக ரிமூவ் பண்ணீங்க, மறுபடியும் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க ரிமூவ் பண்ணாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் இங்கேருந்தும் போயிடும். ஸோ நீங்கள் எப்படி அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க என்னன்னு தான் இருக்குது. இதுதான் லைக் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்கிற டைப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் பார்த்து ஒரு சில கண்ட்ரியில் மட்டும் பிளாக் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த பார்ஷியலி பிளாக்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரீஸில் மட்டும்தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ் வந்து பியூடிஃபை தெரியுமா உங்களுக்கு? ஸோ தெரிஞ்சிருந்தா யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். அவருடைய ஒரு பார்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணார், அது இந்தியாவில் மட்டும் பிளாக் பண்ணியிருக்காங்க, மற்ற கண்ட்ரீஸ்லாம் ப்ளே ஆகும். ஸோ அதுக்கு பேர் தான் பார்ஷியல் பிளாக். ஸோ ஒரு சில ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸில் மட்டும் இதை வந்து கண்ட்ரி இல்லைனா ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் மட்டும் இதை பிளாக் பண்ணுவாங்க.
ஸோ இது ஆப்வியஸாக டேட். ஸோ இந்த டேட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண டேட் வைஸ் உங்களுக்கு வீடியோஸ் வரும். இதை மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா அசெண்டிங் டிசெண்டிங் அந்த ஆர்டர்ஸ் மட்டும் மாறி வரும். ஸோ இது அகைன் இது வந்து வியூஸ். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதிகமான வியூஸ் எது போச்சு அப்படின்னு காமிக்கும். அகைன் வியூஸ் போட்டிங்கன்னா கம்மியான வியூஸ் எது போயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஏன்னா ஆர்கனைசேஷன் வீடியோஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ். இதில் ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த சைடில் காமிக்கும். லைக் வர்சஸ் டிஸ்லைக். ஸோ இந்த வீடியோ எவ்வளோக்கு பேர் லைக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க, அதுக்கான பர்சன்டேஜ் தான் இது. ஸோ இங்கே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 3 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 100% போட்டிருக்கு. இங்கே 2 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, 66 போட்டிருக்குங்களா. ஸோ இங்கே 2 பேர் லைக் பண்ணியிருக்காங்க, அதே சமயம் ஒருத்தர் டிஸ்லைக் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஒரு இதுக்கான பர்சன்டேஜை கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அன்லிஸ்டடில் போட்டிருக்கேன். ஏன்னா இது எங்களோட ஆர்கனைசேஷன் வீடியோ. ஸோ கிளைண்ட்டுக்கு அனுப்புறதுக்காக சும்மா அப்லோட் பண்ணது. ஸோ வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருக்கு மட்டும் லிங்க் ஷேர் பண்ணி அன்லிஸ்டில் போட்டோம். ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இது ஒரு 20 வியூஸ் போயிருக்கு. இதுதான் லைக் சேனல் வீடியோஸை பற்றி அனலிட்டிக்ஸ் ஃபுல்லாக. ஸோ வீடியோஸ் பற்றி அதுக்கப்புறம் இதில் என்ன எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வீடியோவாக நல்ல வியூஸ் போன வீடியோவாக காமிக்கிறேன், நிறைய தெரியும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இப்போ தான் 9 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 3055 கமெண்ட்ஸ் போயிருக்கு. ஸோ 233K லைக்ஸ் போயிருக்கு. சரியா, இது ஆகஸ்ட் 2018 பப்ளிஷ் பண்ணது. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் காமிக்கும். நீங்கள் எடிட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். இதில் போனீங்கன்னா இந்த பர்டிகுலர் வீடியோக்கான அனாலிட்டிக்ஸ் காமிக்கும். இப்போ நம்ம மொத்தமாக ஓவரால் சேனலுக்கான அனாலிட்டிக்ஸ் பார்த்தோம்ல. ஸோ இதில் போனோம்னா பர்டிகுலர் வீடியோக்கான அனாலிட்டிக்ஸ் காமிக்கும். இது போனீங்கன்னா இந்த வீடியோக்கான கமெண்ட்ஸ் எதுவும் வெயிட்டிங்கில் இருக்கா, இல்லை அப்ரூவ் பண்ணது, இந்த வீடியோஸ்க்கான கமெண்ட்ஸ் மட்டும் பார்க்குறது. ஸோ இது போனீங்கன்னா இந்த வீடியோ டைரெக்டாக யூடியூப்பில் ப்ளே ஆகும். இதில் போனீங்கன்னா ஆப்ஷன். ஸோ லிங்க்கு இந்த வீடியோவோட லிங்க்கு காப்பி பண்ணணும், இதில் கிளிக் பண்ணலாம். ப்ரமோட் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம ஃபேஸ்புக்கிலலாம் எப்படி ஆட்ஸ் மூலிமா ஒரு வீடியோ ப்ரமோட் பண்ணுறோமோ அதே மாதிரி யூடியூபுக்கு நம்ம பே பண்ணி இந்த வீடியோஸ் வந்து நிறையா வியூஸ் கொண்டு வர்றதுக்காக ப்ரமோட் பண்ணுறது. டவுன்லோட் பண்ணுறது தான் ஆப்வியஸாக டவுன்லோட் ஆகும். இந்த வந்து இதை டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இது. ஸோ ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸில் போகும். ஸோ இங்கே தான் வீடியோவோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பார்க்கும்போது அந்த வீடியோவில் என்ன நேம் கீழே எழுதியிருக்குமோ அதுதான் இங்கே. ஸோ இது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஏரியா. இந்த பாக்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஏரியா. ஸோ இதில் உங்கள் சேனல் பற்றி டிஸ்கிரிப்ஷன், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இது மாதிரி நிறைய உங்களை யாரும் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி ஜிமெயில் ஐடி அது மாதிரியெல்லாம் இங்கே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான இந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கலாம் நீங்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் சேஞ்ச் பண்ணுற இடம். ஸோ இந்த இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த 3 தம்ப்நெயிலும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிறது. ஸோ நீங்கள் கஸ்டமைஸாக ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த ஃபஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ உங்கள் ப்ரௌசரில் இருக்கிற தம்ப்நெயிலை ஒன்று வச்சு சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிடும் அந்த தம்ப்நெயில். ஸோ அடுத்தது இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு அப்டேட் யூடியூப் கொடுத்துருந்தாங்க, ரொம்பவே முக்கியமான இது. ஸோ நீங்கள் ஒரு வீடியோ பண்ணுறீங்கன்னா குழந்தைங்களுக்காக பண்ணுறீங்களா இல்லை குழந்தைங்கள வச்சு பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறையா இது இருக்குது. ஏன்னா கப்பான்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இது. ஸோ நீங்கள் ஒரு குழந்தைங்களுக்காக வீடியோ பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் எந்த ஆட்ஸும் வராது, எந்த ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ அது நீங்கள் குழந்தைங்களுக்காக ஒரு வீடியோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எஸ் கொடுத்து தான் பண்ணணும். இல்லைனா கூட அவங்களோட ஏஐ மூலிமா டிடெக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எஸ்ஸாக மாற்றிடுவாங்க. ஸோ அவங்க தப்பாக டிடெக்ட் பண்ணிட்டாங்கன்னா வேணால் நீங்கள் எப்படி காப்பிரைட் கிளைமுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் கவுண்டர் ஃபைட் பண்ணுறீங்களா, ஸோ அது மாதிரி இதுக்கும் பண்ணலாம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கான வீடியோ கிடையாது, அதனால் நோ கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் பார்க்கணுன்னு நீங்கள் கிளிக் பண்ணாலே லைக் கேட்கும் 18 வயசுக்கு மேலே இருக்கீங்களான்னு. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனை எனேபிள் பண்ணோன்னா இங்கே வந்து எஸ் ரெஸ்ட்ரிக்ட் மை வீடியோ டு
above 18 அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக டேக்ஸ் தரணும். ஸோ அப் டு 500 லெட்டர்ஸ் வரைக்கும் தரலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து டேக்ஸ் அதிகமாக தரமோ அந்த அளவுக்கு நம்ம வீடியோஸ் வந்து சர்ச் ரிசல்ட்டில் அதிகமாக காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதும். ஸோ உங்கள் வீடியோவில் கீவேர்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க நதிரா. ஸோ அதெல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடணும், அதே சமயம் டைட்டில்லையும் யூஸ் பண்ணணும். ஸோ டைட்டில் பொறுத்த வரைக்கும் முக்கியமான இன்னொன்று என்னென்னா, ஸோ மோஸ்ட்டாக உங்களுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு 2 லைன் வருதுல்ல, 2 வேர்ட்ஸ். ஸோ அது என்ன கொடுக்குறீங்க, யூடியூப்பில் சர்ச் ஆகிற டேமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து பண்ணணும். ஸோ சப்போஸ் ஒரு வீடியோ வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டிருக்கீங்க, பட் ஆனால் அகெயின் அதோட இதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இப்போது பப்ளிக்கில் இருக்கா, இதை நான் ப்ரைவேட்டில் மாற்றி டன் கொடுத்தேன்னா, சேவ் கொடுத்தேன்னா இது ப்ரைவேட் ஆயிரும், இனிமேல் யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ நான் வந்து இவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ சாங்ஸ் நிறைய பாடுவாங்க. ஸோ இவங்களோட பாட்டுக்கு மட்டும் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணோன்னா நான் இங்கே கிளிக் பண்ணி ஸோ இந்த கிளிக் பண்ணி இங்கே புதுசாக வேணும்னா நியூ பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆல்ரெடி இருக்கிறதுலேயே நான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என் ஸ்க்ரீன்ங்கிறது பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும் பொழுது உங்களுக்கு குட்டி குட்டி பாக்ஸாக ஒரு 4 பாக்ஸ் இல்லைனா 3 பாக்ஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் அது வரும்ல. ஸோ அதுதான் என் ஸ்க்ரீன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கேன், ஒரு 3 வீடியோஸோட லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அவா மேக்ஸ் அவங்களோட வீடியோவே வர மாதிரி இருக்குது. ஸோ கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ஒரு சில யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா மேலே கார்டில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கார்ட்ஸ் இருக்கிற வீடியோஸில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸோ கார்ட்ஸ் வீடியோவில் போய் இங்கே கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோவில் என்னென்ன கார்ட்ஸ் ஆட் ஆகிருக்குன்னு தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 5 கார்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் செட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ நான் எடுத்தோன்னே 30 செகண்டில் ஒரு கார்டை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம், 1.5 நிமிஷம், 2 நிமிஷம், 2.5 நிமிஷம்னு ஸோ 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு கார்டு கொடுத்துருக்கேன். ஸோ எந்தெந்த கார்ட்ஸில் எந்தெந்த வீடியோவில் கார்ட்ஸ் இருக்கோ அதுக்கு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா சைடில் ஆட் பண்ணியிருக்கிறதெல்லாம் காமிக்கும். ஸோ இது இங்கே ஆட் பண்ணிங்களா அதோட கார்ட்ஸ் தான். ஸோ இப்போ 30 செகண்ட்லேருந்து இங்கே மாற்றணுன்னா இப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும்.